இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கிறது என்பதனை இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மிதுன ராசி அன்பர்களை கூட சுறுசுறுப்பானவங்க யாரும் இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அடுத்ததான் நம்ம என்ன கற்றுக்கணும், எதை கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஒரு தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், அடுத்தது நம்ம என்ன கற்றுக்கலாம், புதிதாக ஏதாவது செய்யலாமா, புதிதாக ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம், புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுங்கிற ஒரு ஆர்வம், புதிதாக ஒன்று பழகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், இது எல்லாமே நம்மளுடைய மிதுன ராசிக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, புதுசு புதுசாக நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மார்ச் மாதம் 2வது வாரத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தா நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரிய பகவான் கும்ப ராசியில் இருக்கிறார். செவ்வாய் வக்ரகதியாகி மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி 24ஆம் தேதி செவ்வாய் வக்ரக நிவர்த்தி அடைய இருக்கிறார். புதன் மீன ராசியில் இருக்கிறார். ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறது. சுக்கிரன் மீன ராசியில் நிற்கிறார். 1ஆம் தேதி வக்ரகதியாகி சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். அதே மாதிரி மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கிரகநிலை நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இவ்வாறு அமைந்திருக்கு. இதனால் இவங்களுக்கு இந்த வாரத்தில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு, இந்த வாரத்தில் ஏதாவது நன்மைகள் நடக்கிறதுக்கு, எதில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். எதிர்ப்புகளை தாண்டி புத்திசாலித்தனத்தால் வெல்லக்கூடியவங்க தான் இந்த மிதுனராசி அன்பர்களை சொல்லலாம். ஏன்னா புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, புதனையே ராசி அதிபதியாக கொண்டவங்க இந்த மிதுனராசி அன்பர்கள். அதனால தான் நிறைய விஷயம் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சூரிய பகவான் வருகின்ற நாட்களில் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். நண்பர்களுடைய தேவை அறிந்து, அதாவது நண்பர்களுக்கு ஏதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திடும். அனாவசியமாக கோபப்படுறதுல கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா விரோதம் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு அனாவசிய கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. மனைவியிடம் கூட கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். கடன் தொல்லையெல்லாம் ஓரளவுக்கு குறையக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சந்திரனோட நகர்வு கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்களை தர இருக்குது. அதனால் வரவுக்கேற்ற செலவு உடனே வந்துடும். அதனால் கொஞ்சம் செலவுகள்லாம் கொஞ்சம் சிக்கனம் காட்டுங்க. செவ்வாய் 1ஆம் வீட்டில் இருக்கிறார். மனைவி பிள்ளைங்களுக்காக தாராளமாக செலவு செய்வீங்க. அதனால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும். செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாமே இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது பந்தயங்களில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட அந்த பந்தயத்தில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். அதே மாதிரி புதன் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி. வேலை செய்கிற இடத்துல கெட்ட பெயர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும். கொஞ்சம் கவனமாக நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. மேலதிகாரிகிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம். உங்களுடைய சுறுசுறுப்புக்கு இந்த வாரத்தில் பாராட்டு கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. சிலருக்கு பெண்களால் கொஞ்சம் செலவு வரக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும். குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். செய்கிற தொழிலில் சின்ன சின்ன தேக்கம், கரெக்டாக செய்து முடிக்க முடியாத சூழ்நிலை இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்துடும். அதனால் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருங்க. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. ஒரு சிலருக்கெல்லாம் உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடமாறுதல்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம்.
சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். மாணவர்கள் சிறப்பாக படித்து ஆசிரியரோட பாராட்டை இந்த டைம் பெறுவீங்க. அதே மாதிரி ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். புதிதாக எதுலையாவது முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறது நல்லது. புதிதாக பெருசாக ஏதாவது முதலீடு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா வேண்டாம். வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருந்துச்சுன்னா அப்போ செய்யலாம். இந்த டைமில் புதிதாக எதுலையாவது முதலீடு போடுறது அப்படிங்கிறது வேண்டாத ஒரு வேலையாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக நிதி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி மனைவியோட ஆதரவு இந்த டைமு கிடைக்கும். மனதுக்கு நிம்மதி தருகின்ற ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளியிடத்துல எல்லாம் பிரச்சனையாக இருந்தால் கூட குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். ராகு பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். நினைத்த காரியம் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னா கூட ஒரு சில தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் நிறைவேறக்கூடிய யோகம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்களை இந்த டைம் சந்திப்பீங்க. அதனால் ஒரு விதமான மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மை தர மாதிரி தான் இருக்கும். கேது பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். ரொம்ப உற்சாகமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் நீங்கள் செயல்படுவீங்க. யாராவது ஒரு விஐபியை அந்த டைம் சந்திப்பீங்க. அவங்க மூலிமா நல்ல ஒரு மாற்றம் இனி வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே அந்த வழக்கு சம்பந்தமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும். இந்த மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயே என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற விஷயத்துக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மிதுன ராசியில் மிருகசீரிடம் 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய் குருவினால் கொஞ்சம் மருத்துவ செலவு இந்த வாரத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்துடும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய நிலையை உயர்த்துகிற இடத்துல இருக்குது. அதனால் வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். கையில் எடுத்த வேலையை முடிக்காமல் இருக்க மாட்டீங்க. அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும். அதே மாதிரி மிதுன ராசியில் திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சனி பகவானால் உங்களுடைய நிலை படிப்படியாக உயர இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வெளிநாடு செல்வதற்கான யோகமெல்லாம் இந்த திருவோதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். எதிரியுமே கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அரசு வழியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அந்த அனுமதியெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கும். சக பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழிலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இந்த டைம் வரும். இருந்தாலும் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குது. வியாபாரத்தில் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் பாக்கிய சனியும் சூரியனும் உங்களுடைய நிலையை உயர்த்துகிற இடத்துல இருக்கிறாங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலையை கூட இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. இதை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுவீங்க. அதற்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். தாய் வழி உறவுகிட்ட ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன பகைகள் எல்லாமே குறைந்து நல்ல நட்பு பாராட்டுவாங்க. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதன் மூலிமா நிறைய நன்மைகளும் இந்த வாரத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்திற்காக கொஞ்சம் கூடுதலாக இந்த வாரத்தில் செலவு செய்வீங்க. செலவுகளை மட்டும் கொஞ்சம் சிக்கனம் காட்டுங்க. நிறைய செலவு செய்ய வேண்டாம். ஆடம்பரமாக வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குவீங்க. அதனால் கொஞ்சம் செலவு, கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்துடும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருங்க. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. தடிமனான வார்த்தைகளையும் அதிகம் பயன்படுத்த வேண்டாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. பிரச்சனையே இன்னும் ஓயவே இல்லை, எங்களுக்கு மனக்குழப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னா
ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து மனோதைரியம் அதிகரிக்கும். மனோபலம் அதிகரிக்க ஆஞ்சநேயரை வழிபடுங்க. அதுவும் சனிக்கிழமையில் போய் வழிபட்டுட்டு வாங்க. நிறைய நன்மைகள் கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.